19 கிலோமீட்டர் மேலே ஒரு ஆர்டர் போட்டாங்க. முதல் ஆர்டர் வந்து 326 ரூபா ஆர்டர்பா. எப்பா இந்த பொருள் எத்தனால என் இதுவே உடச்சிக்கிச்சு. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரேபிடோ தான் ஓட்ட போகிறோம். 12:57 மணிக்கு தான் நம்ம ஆனே பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஓகே, சொன்ன நம்ப மாட்டீங்க, ஆன் பண்ணி கரெக்டாக 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே 19 கிலோமீட்டர் மேலே ஒரு ஆர்டர் போட்டாங்க. வாங்க போகலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம கரெக்டாக ஆல்டி சக்சையா மாங்காடு கிட்டே இருக்கிறோம். பிக்கப் பண்ணுறதுக்கு 8 நிமிஷம் கிட்ட ஆகும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆனால் கஸ்டமர் மேக்ஸிமம் கேன்சல் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் நான் மெசேஜ் போட்டுவிட்ருக்கேன், இந்த மாதிரி ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறாங்க, நான் டக்குனு வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கேன்சல் பண்ண மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்குது. இல்லை ஆன் பண்ணி 1 நிமிஷம் கூட ஆகலை, கரெக்டாக 19 கிலோமீட்டர் ஆர்டர்ஸ் போட்டாங்க. இதுவும் இப்போலாம் வந்து என் டைம் என்கிட்ட இல்லை உறவுகளே, நம்ம ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸில் இருக்கோம். அதே மாதிரி இதில் சம்பாதிக்கிறத விட நம்ம வந்து வேறு ஒன்றுத்தில் அதிகமாக சம்பாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது நம்ம நிறைய சம்பாரிச்சும் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். அது நிறைய பேர் உத்வேகமாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் நான் யூடியூப்பில் இதெல்லாம் வீடியோஸ் போட்டுறதுக்கு காரணம், ஸோ இதுலேயும் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவும் ப்ளஸ் நிறைய பேர் நம்ம இட கேட்டாங்க, ப்ரோ ரேபிடோ ஓட்டி போடுங்க அப்படின்றக்காகவும் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஸோ நம்ம சோஷியல் மீடியாலையும் நம்மளுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்குது. இதுவும் நம்ம 1 crore சேலஞ்சு சேர்த்துலாட்டக்க தான் நான் போட்டுட்ருக்கேன். அதனால தான் வந்து நான் இந்த சேலஞ்செலாம் ஆரம்பிக்க வேண்டாம் மகேஷ், நம்ம டைம் நம்மகிட்டே இல்லைன்னு சொல்லி நான் சுத்தமாக சேலஞ்சே நான் ஆரம்பிக்கல. ஒரு பெரிய விஷயம் எய்ம் பண்ணி அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். இப்போதைக்கு நமக்கு வேணாம். ஸோ அதுவும் இல்லாமல் சோஷியல் மீடியா தான் வந்து டக்குன்னு இன்ஸ்டாகிராம்னா 1 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இந்த டக்குன்னு வளர்ச்சியெல்லாம் நம்ம டக்குலாம் எனக்கு வேணாம் வரதுல. நம்ம பொறுமையாக போகணுன்றத நான் எய்ம். ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் லேர்னிங்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டெப் வைக்கணும். அதுதான் நான் எய்ம். நம்ம எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட்டை நல்லா போகிறோமோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நம்ம பேஸ்மெண்ட் போகிற ஸ்டேஜ் தான். அதான் வந்து நிறைய லேர்னிங்ஸையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டம் வரும், கூடிய சீக்கிரம் வந்துடும். அந்த டைம் வந்து நம்ம அடிச்சு வரைக்கும் 2 போயிடலாம். சரி, ஓகே கைஸ், இந்த நாளில் பாருங்கள் பயங்கர பாசிட்டிவ் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ லாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்கள். ஸோ இன்னிலேருந்து 1450 ரூபாய்க்கு நம்ம ப்ராஃபிட் சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னா 30 டேஸில் 40,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ரேபிடோ சேலஞ்சில் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஸோ எந்த ஒரு துறையவே எதனா பண்ணால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் பண்ணணும். மாற்றி இது ஒரு காலை வச்சு அது ஒரு காலை வச்சுன்னு பண்ணால் 2த்துமே முன்னேற முடியாதுன்றதை நான் லேட்டராக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இப்போ நம்ம இறங்கியாச்சு. ஸோ முழுமையாக நான் இந்த மீடியா துறைகள் வரணுன்றக்காக தான் இப்போ நான் அதில் விட நான் போராடிட்டுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதவர்களே, ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து அந்த ப்ரோ இது வரைக்கும் கேன்சல் பண்ணல ஆர்டரை. ஸோ நான் 19 கிலோமீட்டர் எங்கே போகும்னு சொல்லி தெரியல. ஸோ பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் அப்படின்ற மாதிரி காட்டுது. என்னடா இங்கேடா யாரடா பிக்கப் பண்ணிட்டு போனோம்? ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட்டோ அங்கே போய் நின்னதுக்கப்புறம் லொக்கேஷன் தப்பாக காமிச்சிச்சு போல், அப்பார்ட்மெண்ட்டில் பிக்கப் போல் இந்த வழியில் காமிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆக்சுவலாக வந்து அங்கே தான் நம்ம பிக்கப்பு. அங்கே ஒரு பெரிய சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து குடோன் மாதிரி இருக்கும், அங்கே தான் பிக்கப்பு. ஆனால் வந்து இவங்க வந்து பைக் டாக்ஸி, அதாவது ரேபிடில் வந்து இந்த பைக் டாக்ஸி நம்ம ஆளுங்களை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகிற ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஒரு பார்சல் மாதிரி போடுவாங்க. அவங்க கஸ்டமர் வந்து அவங்க வீட்டில் சில பொருளை வாங்கி அவங்க ஒரு லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கொடுக்குறது. அப்புறம் ஃபுட் ஆர்டர் இந்த மாதிரிலாம் ரேபிடில் எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா. ஸோ இந்த கஸ்டமர் என்ன பண்ணிருக்காரு, இந்த கஸ்டமர் பைக் டாக்ஸி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க நம்ம கூட வந்து அவங்க எடுத்துன்னு ஒரு ட்ராப் பண்ணுற அந்த ஆர்டர் கிடையாது. இது வந்து ஒரு பார்சலை அவங்க பிக்கப் பண்ணிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு வர ஆர்டர் அவங்க வந்து மாற்றி போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை கேட்டு அது என்ன ஆர்டர் தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து கால் பண்ணால் வேறு ஒருத்தர் எடுக்கிறாங்க, அவங்க வேறு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, இவங்க தான் ப்ரோ இது பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு குழம்பி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எப்படியோ ஃபைனலாக பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கே ட்ராப் போச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் எங்கேயோ போச்சு உறவுகளே. ஸோ அது எங்கே போச்சு நீங்களே பாருங்கள். சரி, இங்கேயே இருப்போம். ப்ரோ டாப்ல தான் நிக்கிறீங்க? இல்லை ப்ரோ, உங்கள் பிக்கப் பண்ணுற அந்த இதில் தான் நிற்கிறேன். கைஸ், அந்த மேம் ஒரு நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னாங்கல்ல, அவருக்கு கால் பண்ணி எடுக்க மாட்டார். அவர் கால் பண்ணா 2 பொருள் பெருசாக வெயிட்டாக இருக்கு, இங்கே வச்சுருக்கேன், நான் எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ், ஒன்று வந்து இப்படியே வச்சுட்டு இன்னொன்று வந்து இந்த மேலே வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். வேறு வழியே இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பார்சல் ஆர்டராக போட வேண்டியது. அவங்க வந்து ஃபஸ்ட் டைமாக புக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பைக் டாக்ஸியில் போட்டு விட்ருக்காங்க. ஆனால் அட்ரஸ் கரெக்டாக தானே போட்டிருக்கீங்கன்னு சொல்லி 2 வாட்டி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கரெக்டாக தான் சார் போட்டிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. 2 லிட்டருக்கா? 2 லிட்ரு. நான் எனக்கு ரேபிடோ ரொம்ப விஷயமாக லைக் பண்ணுறதுல காரணமே எனக்கு இந்த லாங் ஆர்டர்லாம் ஜாஸ்தி வரும். சூப்பர் பைக் பாருங்கள், சொல்கிறேன் உங்களுக்கு. அதை லாங் ஆர்டர்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ ரேபிடோ வந்து லாங் ஆர்டர் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரேபிடோ குறிப்பாக சொல்லலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறார் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறார் மயங்காதே. கைஸ், இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ட்ராப் பண்ணுறதுக்குள்ள நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க 7 கிலோமீட்டர். அது சும்மா அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் வந்து சும்மா அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வேற ஒரு ட்ராப் வந்து ஆர்டர் வந்து ட்ராப் பண்ண போயிட்டு இருக்கோமா, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் டக்குன்னு கேன்சல் பண்ணுவாங்க. எப்பவுமே இந்த பெரிய ஆர்டர் வந்தாலும் நம்ம சந்தோஷமே போயிடாது, டக்குன்னு வந்து அவங்க கேன்சல் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் அதை பிக்கப் பண்ண மாதிரி நீங்களே பாருங்கள். இது மேக்ஸிமம் கேன்சல் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது. சும்மா அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கேன். கைஸ் பாருங்கள், இந்த பொருள் எத்தனால என் இதுவே உடச்சிக்கிச்சு. செம வெயிட்டு பாயுது. முதல் ஆர்டர் வந்து 326 ரூபா ஆர்டருப்பா. ஐயோப்பா வேறு மாதிரி. அண்ணா ரேப்பிட் எங்கே ட்ராப் போட்டிருந்தாங்க. இது இந்த 2 பொருள் தான் மேம். 326 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எனக்கே ஆச்சரியமாக தான் ஆயிடுச்சு. அந்த அக்காவும் 326 கேட்டோடனே ஆச்சரியமாயிட்டாங்க. எதனால் 326 வந்துருங்க அப்படின்னா ஆக்சுவலாக 10-20 கிலோமீட்டர் அது ஓகே. இருந்தாலும் அவங்க வந்து இந்த பார்சல் ஆர்டரில் போட்டதுனால அவங்களுக்கு கம்மியாக வந்துருக்கு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கஸ்டமருக்கு அவங்க வந்து இந்த பைக் டாக்ஸி ஆர்டரில் போட்டதுனால அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஃபஸ்ட் டைமாக போடுறவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரேப்பிடில் யாருன்னா இந்த மாதிரி புக் பண்ணி இந்த பார்சல் ஆர்டராக போடுறவங்க இந்த தப்பு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து 326 பண்ணிட்டாங்க. சிரிச்ச முகத்தில் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. ஓகே இதுக்கப்புறம் நான் நீங்களே பாருங்கள். ஓகே கைஸ், செகண்ட் ஆர்டர் பிக்கப் வந்து இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. ஸோ வாங்க ஜாலியாக போய் பிக்கப் பண்ணலாம். ஸோ பெட்ரோல் வேறு நம்ம 200 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ இன்கேஸ் பெட்ரோல் போடலன்னா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரோட்லலாம் ஓட்டும் பொழுது சோ பெட்ரோல் போடலையே எங்கே ஆஃப் கிஃப் ஆகிட போகுது அப்படின்ட்டு. கைஸ் பைக் பஞ்சர் ஆன மாதிரியே ஒரு ஃபீலு இல்லை, ஆகலை. கைஸ் இந்த செகண்ட் ஆர்டர் ட்ராப் வந்து சென்னை மெரினா பீச் அது கிட்ட போகுதுப்பா. போகலாம் கைஸ். இதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகி போச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்போம் நம்மகிட்ட கோப்ரோ பேட்டரி வந்து ஒரு 4 பேட்டரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. பேட்டரி வந்து நான் போட்டேன், அது லைட்டாக உப்பி இருக்குது. அது எப்போ மாட்டுன்னு நினச்சேன். உப்பி போய் கோப்ரோலேயே அப்படியே மாட்டி போயிடுச்சு. என் மனசே உடஞ்சி போயிடுச்சு. என்னடா அது இப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி. அப்படி தான் வரல வாழ்க்கையை. நான் ரொம்ப ஹாப்பியாக ஆக்சுவலாக சந்தோஷமாக இருந்தேன். பட் இருந்தாலும் நம்ம விடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 8:30-9 மணி வரைக்கும் நம்ம ஓடி இருப்போம். அதுக்கப்புறம் மழை பெய்யுன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்துடும். சரி ஓகே கைஸ், இப்போ டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிடலாமா? ஸோ நம்ம டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1309 ரூபா கிட்ட நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம கை விட்டு போடலாம் மைனஸ் பண்ண இல்லையா? ஸோ அதில் வந்து 202, அதாவது 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு அது மைனஸ். அப்புறம் 36 ரூபாய்க்கு வந்து நம்ம டிப்ஸ் 36 ரூபா கிடச்சிது அது மைனஸ். அப்புறம் 30 ரூபா வந்து நம்ம சாப்பாடு செலவு பண்ணி அது மைனஸ். இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 1040 ரூபா தான் நம்மளோட டே 9ஓட ப்ராஃபிட்டு. இப்போ டே 1லேருந்து டே 9 வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 8021 ரூபா தான் நம்மளோட ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது எல்லா நாளுமே வந்து நம்ம ரொம்ப வெறித்தனமாலாம் ஓட்டல. ஒரு 8 ஹவர் 9 ஹவர் 10 ஹவர் இதுக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். வெறித்தனமாலாம் ஓட்ட ஆரம்பிக்கல. நான் ஃபஸ்ட்டு 1 லேக் சேலஞ்செலாம் பண்ணும்போது 18 ஹவர் 19 ஹவர் 20 ஹவர்லாம் கூட ஓட்டியிருக்கேன். இன்றைக்கி கூட காலைல ஒரு தம்பி மெசேஜ் பண்ணியிருந்தாரு, அண்ணா என்னன்னா நீ பழைய ஆர்டருக்குலாம் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பிங்களா, நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஆர்டர் நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு போடுறோமோ ஸ்மார்ட் ஒர்க்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க போக போக. ஸோ ஆனால் ஆர்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஸோ அது உங்களுக்கு ஃபியூச்சரில் புரியும். ஸோ அதெல்லாம் உங்கள் என்னன்றது போக புரியும் அவர்களே. அப்புறம் வந்து ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா ரேபிடோ பிங்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கலாம், அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். ரேபிடோ பிங்க் அப்படின்னா கேர்ள்ஸ் ஓட்டுற இது. ஸோ அதாவது கேர்ள்ஸ் கூட நம்ம ரேபிடோ, இப்போ நம்ம பைக் டேக்ஸிலாம் ஓட்டுறல பாய்ஸ், அந்த மாதிரி கேர்ள்ஸ் ஓட்டலாம் ரேபிடோ. அவங்களுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் வராங்கல்ல. ஸோ அவங்க ஓட்டும் போது வெறும் வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு பின்னாடி உட்காந்துட்டு வருவாங்க பில்லியன் ரைடராக. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கமிஷன்ஸ்லாம் பிடிப்பாங்களே இல்லை கொஞ்சம். ஸோ கேர்ள்ஸ் அந்த ரேபிடோ பிங்க் ஓட்டும்போது அவங்களுக்கு கமிஷன்ஸே பிடிக்க மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தினமும் வந்து இன்சென்டிவ் மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா தராங்களாம் ஓட்டுறவங்க. ஸோ இது வந்து கமெண்ட்ஸை கேட்டதாங்க, அவங்களுக்கு தான் இது நான் சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு என்ன ரேபிடோ பற்றி கமெண்ட்ஸ் வந்து அது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோஸ் நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுமாதிரி சொல்லதுக்கப்புறம் எல்லாம் சைல்டே காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.